நாம் இன்னைக்கு வந்திருக்க இடம் அல்லேரி முனியப்பன் கோவில். இந்த கோவிலோட டீட்டெயில்ஸு மற்ற விஷயம் எல்லாமே நாம் வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோவில் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான கோவில். உங்களுக்கு மந்திர தந்திர பிரச்சனை, வேறு யாராவது சூனியம் வச்சுட்டாங்க, இல்லை மற்ற குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இந்த முனிப்பட்டை வந்தீங்கன்னா சால்வ் ஆயிடும். இந்த முனிப்பன் கோயிலில் குடிக்காமல் இருக்கிறதுக்கு கயிறு கட்டுறாங்க, மற்ற விஷயங்களும் பண்ணி தராங்க. இங்கே வாக்கு கேட்டு நிறைய விஷயங்களும் செய்ய தான் செய்கிறாங்க. வாங்க இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதனுடைய முழுமையான பல வரலாறு தெரிஞ்சவங்க யாருக்குமே இல்லை. இதெல்லாம் ஏன்னா 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த கோயில், 400 500 ஆண்டு கால பழமை வாய்ந்த கோயில். இவர் அதாவது வேட்டைக்கு வரும்போது இங்க தடம் தவறி, அதாவது வழி தவறி வந்து அங்க பாலியிலன்னு ஒரு இடம் இருக்கு மேல. அந்த பாலியில தேரு கவிழ்ந்ததாகவும், அந்த கவிழ்ந்த சோகத்துல வந்து நெட்டி மரத்தை நிழல்ல வந்து உட்கார்ந்ததாகவும் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்க கேட்டிருக்கிறோம். இந்த மரம் வந்து எட்டி மரம். இதெல்லாம் எட்டி மரம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த மரம். ஆமா, இதெல்லாம் இரும்பு போல இருக்குன்னு வச்சுங்களேன். அதனாலதான் எட்டி மரம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல வளராது. அந்த எட்டி மரத்தை அடியில உட்கார்ந்தவர் தான் அல்லேரி முனியப்பன். அல்லேரி முனியப்பன் பேர் வந்தது காரணம் என்னன்னா, ஏரி பூரா தண்ணி, அந்த தண்ணியில அல்லிப்பூ பூத்திருக்கும். அதனால அல்லி ஏரின்னு முனியப்பன் பேர் இருந்தது. இங்க ஏரியில தண்ணி நின்றதுன்னா அவருக்கு தொப்புள் அளவுக்கு தண்ணி நிற்கும். அவர் பெரியவரோட தொப்புள் அளவுக்கு தண்ணி நிற்கும். இங்க யாருமே உள்ள வர முடியாது. இப்ப ஒரு 10 வருஷ காலத்தளவில் தான் கொஞ்சம் டெவலப் ஆகி இந்த பொம்மைகள் எல்லாம் மக்கள் வேண்டுதல் வச்சா உடனுக்குடனே நடத்தி கொடுக்கறதுனால கோரிக்கைகளை எல்லாம் கொண்டு கூட சொல்லியிருக்காரு. அந்த கோரிக்கையை வச்சோம்னா உடனுக்குடன் நடத்தி கொடுக்கறதுனால இங்க வந்து ஊருக்குள்ள வந்து பொங்கல் வைக்கிறாங்க. அவரு அந்த தொப்புள் அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா ஊருக்குள்ள இருந்து வர முடியாது. அங்க ஊருக்கு வெளியில எல்லை இருக்குது. அந்த எல்லையில தான் வச்சு பொங்கல் வச்சு பூஜை போட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஆமா, இப்ப தண்ணி இல்லாத காரணத்தினாலதான் ஊருக்குள்ள வந்து கும்புற அளவுக்கு இருக்கு. இதுக்கு எப்பனா பண்டிகைங்கிறது எதுவுமே கிடையாதுண்ணா. வருஷம் 365 நாளுமே ஐயாவுக்கு பூஜை உண்டு. ஆமா, ஜனம் இல்லைங்காத ரத்தக்காவுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு கோழியாவது கண்டிப்பா அறுத்துருவாங்க. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை நாள், அமாவாசை நாள், பௌர்ணமி நாள், இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் பயங்கர விசேஷமா இருக்கும். சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடக்கும். என்னென்ன மாதிரியான விஷயத்துக்கு வந்துட்டு சாமி கிட்ட ஆனா முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பில்லி சுனி பிணி பீடா மைய மந்திரம் காத்து கருப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லக்கூடிய வாக்கு கேட்போம். இந்த மாதிரி ஏதாவது இடைஞ்சல் இருக்குது, அப்படி நம்ம குடும்ப கஷ்டமா இருக்குது, ஒரு தொழில் செஞ்சா முன்னேற்றம் வரமாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா முன்ன வாக்கு வச்சு கேட்போம். இது தெய்வத்தினால வந்த சாபகேடா, இதை பெரியவங்களால வந்த சாபகேடா, இல்ல வழித்தடத்துல வந்த ஏதாவது பிரச்சனையாங்கிறத ஒவ்வொன்றும் வாக்கு வச்சு கேட்போம். கேட்டு ஐயன் உத்தரவு கொடுத்தாருன்னா தான் இந்த கட்டுவார்த்தனைங்கிறது ஒன்று போடுவோம். கட்டுவார்த்தனைங்கிறது ஒரு மூவிலங்கு, ஒரு தேங்காய், ஒரு வெத்தலை, ஒரு எலுமிச்சை மலம், ஒரு காதால கருமணி இதெல்லாம் வச்சு பண்ணுவோம். அதுக்கு 511 ரூபா தரிசனை. அது ஐயன் உத்தரவு கொடுத்தா தான் அது கட்ட முடியும். மணி 12 மணிக்குள்ள கட்டிக்கிட்டு கிளம்பிடணும். மத்தியானம் 12க்குள்ள வந்து கட்டிட்டு போயிடும். அது வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். அடுத்தது புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியத்துக்கு ஐயன்கிட்ட வேண்டுதலை வச்சு தம்பதிமாரா 2 பேர் வரணும். தேங்காய் பழ செட்டு வாங்கிட்டு வரணும், நிமித்தியும் கொடுக்கணும், ஐயன்கிட்ட உத்தரவு கேட்கணும். உத்தரவு கேட்டு அந்த பொண்ணுடைய முந்தானி சிலையை கிழிச்சு தொட்டில் கட்டி போடுவோம். தொட்டில் கட்டி போட்டோம் அப்படின்னம்னா இந்த வருஷம் இந்த நாள்ல இருந்து அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள்ள ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு புத்திர பாக்கியத்தை கூடையான்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டாங்கன்னு அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா ஒரு புத்திர பாக்கியம் இருக்கும். அடுத்த வருஷம் அவங்க ஒரு பூஜையை கொடுத்து 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏதாவது குடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துடுது, பேச்சுவார்த்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஈடுமுறைன்னு ஒன்று போடுவோம். ஈடுமுறைன்னு போறது வேலை பிடிங்கி தலைகீழ போடுவோம். அதுக்கும் ஐயா உத்தரவு கேட்டு தான் செய்வோம். ஐயா இந்த மாரி நான் பரிதவிச்சு நிக்கிறேன், நம்பி பணம் கொடுத்தேன், இன்னமும் போடுறாங்க. அந்த இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வேலை கமுத்தி இருக்கும். இந்த இடத்துலயா? ஆமா, அந்தாட்ட பாத்தீங்கன்னா நிறைய கமுத்தி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஈடுமுறைக்காக போட்டது. ஈடுமுறை போடுறதுனால என்ன நடக்கும்? ஈடுமுறை போடுறதுனால அப்படின்னா நம்பி நம்ம ஒரு செயலை செஞ்சிருப்போம், இல்லை நம்பி ஒரு சொல்லியிருப்போம். இவர்கிட்ட சொன்னா வெளியில யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம், இல்லை கொடுத்துருப்போம், வாங்கியிருப்போம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும். நாளைக்கு நம்ம போய் கேட்கும் போது நான் உங்ககிட்ட வாங்கினடா பிடிச்சனாடான்னு ஒரு சண்டை, வாய் வார்த்தையா வந்த சண்டை கைகலப்பு வரலும் போவோம். அந்த மாதிரி மீறி போகுது அப்படின்னா என்னால பொறுமை காக்க முடியல ஐயா, நம்பி செஞ்சேன் ஐயா, நம்பி பண்ணுனேன் ஐயா அப்படின்னு ஆதங்கத்தை கொண்டுட்டு வந்து ஐயன்கிட்ட கொட்டி விட்டு ஐயனை உத்தரவு கேட்பாங்க.
நீர்முறை போடுறேன், எனக்கு ஆள் பலம் இல்லை, பணபலம் இல்லை, என்னால் கேட்க முடியல, நான் போய் கேட்குற இடத்துல நீ போய் கேளு ஐயான்னு சொல்லி போகிறது தான் அந்த ஈடுமுறைங்கிறது. அந்த ஈடுமுறைன்னு போட்டோம் அப்படின்னா போட்டவங்க 2 பேர்த்துக்குள்ள போக்குவரத்து இருக்கக்கூடாது, பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது, அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது. மறுக்கா அந்த மாதிரி புழங்குற நேரம் இருந்ததுனால இங்கே வந்து வாக்கு எடுக்கிட்டு தான் புழங்க முடியும். அப்படி போட்டோம் அப்படின்னா 3 நாள், 30 நாள், 90 நாளுக்குள்ள அதுக்கு உண்டான உறுதியான ரிசல்ட் ஐயா கொடுப்பாரு. அவங்க கண்ணு முன்னாடி காமிப்பார். என்ன மாதிரியான விஷயத்துல அது பதிலா இருக்கும்? உயிரே கூட போகலாம், உயிரை கூட உயிரே கூட பார்க்கலாம். ஐயன் கோபம் அவர் அந்த நேரத்தில் என்ன நினச்சி அவருக்கு அவங்க அள்ளி போடுறாரோ அதுதான் அது நடக்கும். செய்யற விஷயத்தை பொறுத்து இருக்கு. செய்யற விஷயத்தை பொறுத்து இருக்குது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கதறிட்டு நிற்கிறாங்களோ அந்த அளவுக்கு நான் எப்படி கதறி நிற்கிறேனோ அவங்களும் அந்த மாதிரி கதறி நிற்கிறோம் பையான்னு சொல்லி கும்புறது ஒரு வேண்டுதல் வைக்கிறத பொறுத்து இருக்குது. இவர்கிட்ட தப்புன்னு செஞ்சா தண்டனை உண்டு. தெரிஞ்சிருந்து பண்ணிவிட்டோம் ஐயா, நான் உனக்கு உங்க காலில் வந்து விழுந்துடும் ஐயா அப்படின்னு சொல்லி ஐயா காலில் விழுந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனைக்கு பதிலாக ஏதோ ஒரு பிள்ளாமப்பு கொடுப்பாரு. தெரிஞ்சிருந்தும் மீண்டும் இதே தவிர செய்யறோம் அப்படின்னா இவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் மன்னிப்பே கிடையாது. இங்க வந்து குடிக்கெல்லாம் கவுரு கட்டுவாங்க, இப்ப எல்லாம் கவுரு கட்டுறதில்ல. முதல்ல எல்லாம் குடிக்க கவுரு கட்டினாங்க. அந்த சொன்ன நேரத்து வரலாம் கச்சிதமா இருக்கணும். இடையில கவுரு அவுத்த பிடிக்க இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பா கொடுப்பாரு. அது கண் கூட காமிப்பாரு. இப்ப தொழிலுக்கெல்லாம் சொல்றீங்க இல்லையா? தொழிலுக்கெல்லாம் என்ன மாதிரியான நிவர்த்தி கொடுப்பாரு? தொழிலுக்கு என்னன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். செஞ்சுக்கிட்டே இருக்கிற பக்கத்தில் யாராவது ஒரு போட்டிக்கு ஒருத்தர் வந்து செஞ்சுக்கிட்டாங்க, முன்னாடி வச்சுக்கிட்டாங்க, நம்மகிட்டே கூட வளர்ந்துருப்பாங்க, இல்லைன்னா ஒரு போட்டி வந்து செஞ்சுருப்பாங்க, நம்மளை வளர விடாத வச்சிருப்பாங்க அப்படின்னா அதுக்கும் வாக்கு கட்டுக்கிட்டு இந்த கட்டுவார்த்தனைங்கிறத தான் கட்டுவோம். இந்த தொழில் முடக்கம், கை கால் முடக்கம் சொல்றீங்க இல்லையா? அப்படின்னா என்ன? அதாவதுன்னா ஒரு தேங்காய், ஒரு வெத்தலை, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு காதல கருமணி இதெல்லாம் வச்சு கட்டுவோம். அது உத்தரவு கேட்போம். ஐயா இந்த மாரி செய்கிறாங்களே, தொழில் வளர்ச்சி விட மாட்டேங்கிறாங்க, நான் 10 படி ஏறணும்னு நினைக்கிறேன், என்னை ஒரு படி கூட ஏற விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்னை தொந்தரவு பண்ணுறாங்களேன்னு ஐயாட்ட உத்தரவு கேட்கணும். கேட்டு இந்த கட்டுவார்த்தனை கட்டுனா சரி பண்ணி கொடுக்குறியான்னு கேட்போம். நான் சொன்ன பொருள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி கொடுப்போம். பூஜை பண்ணி கொடுத்து அவங்க கையில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கோயிலை 3 தடவை சுற்றி வரணும். சுற்றி வந்து ஐயா பாதத்தில் வைக்கணும். வச்சாங்க அப்படின்னா 3 நாள்லேருந்து 30 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே அவங்க நினச்ச மாரி அந்த இடத்துல தொழில் செய்யலாம். கை கால் முடக்கத்தை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. வேறு ஏதாவது பில்லி சுனி பிணிப்பிட மெய் மந்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து நம்மளை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. குடும்ப கஷ்டங்களை எல்லாம் போக்கி கொடுப்பாரு. அதுக்காக தான் இந்த கட்டுவார்த்தனைங்கிறது கட்டுறது. உங்களோட ஃபோன் நம்பர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சொல்கிறேங்க. என் பேர் அருண்குமாருங்க. 96 00 32 65 45 என்னோட ஃபோன் நம்பருங்க. நல்லது நல்லது. நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ லிங்க் அனுப்பிச்சுவேன். இருங்க